1980s திருப்பி செகண்ட் டேர்ம் இவங்க வராங்க இல்லைங்களா, இந்திரா காந்தி வராங்கல்ல, அந்த பீரியடில் திருப்பி இதே இஷ்யூ வருது. ஏன்னா ஜனதாதள்லாம் போனதுக்கப்புறம் திருப்பி வரும்போது வந்து சரி இந்த டிரான்ஸ்ஃபர் பவர் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உச்ச நீதிமன்றத்தில் வருகின்ற போது இதுதான் வந்து ஜட்ஜஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் எஸ்பி குப்தா கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான வழக்கு. அதில் முதல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் அரசுக்கு வந்து நீதிபதிகளை வந்துட்டு வேறு இடத்துக்கு பணியிட மாற்றம் செய்வதற்கான உரிமை இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் அந்த பவர் இருக்குன்னு எழுதிடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களோட இண்டிபெண்டன்ஸாக உங்களுக்கு சரண்டர் பண்ணிடுறீங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு இது பண்ணிடுறீங்கிறது. இந்த நிலைமை 1994 வந்து மாறுது. அப்போ சுப்ரீம் கோர்ட்ஸ் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றங்கள் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகளே அதை முடிவு செய்வாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இந்த ஒரு பழக்கம் கிடையாது. நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அதனுடைய பின்னணி வரலாறு அப்படிங்கிறது இதுதான். அப்போ அந்த 94 அவங்க எடுத்த அந்த ஒரு முடிவு இருக்கு இல்லையா, அதாவது இன் கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் அப்படி அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இது பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நீதிபதியை நியமிக்கின்ற போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிற ஒரு 3 நீதிபதிகள் சேர்ந்து இவங்களை ஆலோசனை அடிப்படையில் தான் நீதிபதி நியமிக்க வேண்டும்னு சொல்லிடுறாங்க. அப்படி தான் கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்போ பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சீஃப் ஜஸ்டிஸ்ட்டை வந்துட்டு கேட்பார், இவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாமா. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவர் கீழே கூட 2 ஜட்ஜஸ் சேர்ந்து ஒரு கொலிஜியம் ஒரு 3 பேராக சேர்ந்து முடிவு பண்ணி அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. அந்த வழக்கு அப்படிங்கிறது என்னென்னா 2015ஆம் ஆண்டு அந்த 3 பேருங்கிறது 5 பேராக மாறுது கொலிஜியம் சிஸ்டம். அப்போ என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு 5 பேர், நம்ம இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் இங்கே ஒரு 3 பேர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வந்து நீதிபதிகளாக நியமிக்க ஹைகோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு இவங்க ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க, மேலே அவங்க இது பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 5 பேரை முடிவு பண்ணுவாங்க. மாநிலத்திலேருந்து யார் அது எப்படி இருப்பாங்கன்னா, ஆல்ரெடி சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருக்கிறவங்க அல்லது 10 வருஷம் சுப்ரீம் கோர்ட்லேயே ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண அட்வொகேட்ஸ், இதில் யாரை வேணால் அவங்க தேர்ந்தெடுக்கலாம்.